Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வெனஸ்டே சீசன் 2 தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ சீசன் 2ல 4 எபிசோட் ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. பார்ட் 2 இன்னும் 2 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த சீரிஸ் இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பாத்தீங்கன்னா தான் கண்டினியூட்டி புரியும். நம்ம கதையோட ஹீரோயின் வெனஸ்டே ஃபேமிலி சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணா இருக்கா. ஒரு மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போய் சேர்றா. அங்க யார் கூடயுமே செட்டு சேராத ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு போராடிட்டு இருக்கும்போது ஒரு பையனை பார்த்து புடிச்சு போய் காதலிச்சு கிஸ் பண்ணலாங்கும் போது அவன் மான்ஸ்டருங்கிற உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஸ்கூலை காப்பாத்துறதுக்காக அவ என்ன பண்ணா, அவளுக்கு எப்படி பேர் கிடைச்சு, சம்மர் லீவுக்கு கிளம்பி போற மாதிரி கதையை முடிச்சு சீசன் 2ல சம்மர் லீவுக்கு போன பொண்ணு சைக்கோ கில்லரை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ற அளவுக்கு சம்பவம் பண்றதை தாண்டி மாயாஜாலங்களை எப்படி கத்துக்கிறா, அவளுக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் என்ன, அவளோட கண்ணில் வரக்கூடிய பிளாக் கண்ணீருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ஹீரோயின் ஒருத்தவங்களை தொட்டு ஃபீல் பண்ணும் போது அவங்களோட பாஸ்ட் பிரசன்டையும் வச்சு வரக்கூடிய விஷயம் வச்சு நம்ம கதையோட ஹீரோயின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது மூலியமாவே ஒரு ப்ராப்ளம் கனெக்ட் ஆக நம்ம கதையோட ஹீரோயினோட பவர்ஸ் காணாம போக ஊருக்குள்ள கண்டினியூஸா கொலை நடக்க காக்காயை வச்சு யாரா கன்றாவியான கொலையை பண்றதுன்னு கேட்கறதுக்கு நடுவுல தம்பிக்காரன் அதே ஸ்கூலுக்கு வந்து படிக்க வந்த இடத்துல ஸ்கல்ட்ரிக்கு அடியில இருக்கக்கூடிய இதயமே இல்லாத ஒரு ஜாம்பியை கிளப்பி விட அந்த ஜாம்பி வந்து என்ன பஞ்சாயத்து பண்ணுது. இதை தாண்டி ஸ்கூல்ல ஹீரோயினோட அம்மாவை எதுக்காக ட்ராப் பண்றாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, ஃபேன்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு வந்து என்ன அட்டகாசம் பண்றாங்கிறதெல்லாம் இந்த சீரீஸ்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேண்டசி கிரைம் த்ரில்லர் டிராமா சீரீஸ், பயங்கர சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்டீரியஸ் எலமெண்ட்டை கலந்து சொல்லியிருக்கக்கூடிய போல்டான டார்க்கான ஒரு நல்ல சீரீஸ் தான். ஹாரி பாட்டரோட லைட் வெர்ஷன்ல இந்த சீரீஸை பிரசென்ட் பண்ண மாதிரி கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எபிசோடுக்கு எபிசோடு கதையை மாத்தி ட்விஸ்ட் கொடுத்து கேரக்டர் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல அழகா பசில் செட் பண்ணி சால்வ் பண்ணி ஈஸியா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஒருத்தனுக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கும்போது கையை காலை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம அவன் பண்றதுனால வரக்கூடிய விபரீதமான விளையாட்டுக்கு இவங்க அழகா பதில் சொன்னது இந்த சீரீஸ்ல நச்சுன்னு நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல என்கேஜிங்கான கிரேசியான ஃபேண்டசி டிராமா சீரீஸ்ங்கிறது இதோட அனௌன்ஸ்மெண்ட் கிளிப்பே உங்களால பார்க்க முடியும். அதை தாண்டி நிறைய சம்பவத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோட பாட்டி அங்கிள்னு சொல்லி குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே சீனுக்கு சீன் வந்து மாஸ்க் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் என்கேஜிங்கா டைட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு எபிசோடையுமே 1 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்திருப்பாங்க. 4 மணி நேரத்துக்குள்ள ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சீரீஸ் தான். சீசன் 1 விட சீசன் 2 பெட்டரா இல்லைங்கிறது கண்டிப்பா இந்த சீரீஸ் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். 3rd எபிசோடே பயங்கர டிராகிங்கா இருந்துச்சு. 4th எபிசோட எண்டிங் பார்ட் 2க்கு லீட் கொடுத்து வெயிட் பண்ண வச்ச டென்ஷன் அண்ட் கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட் பெருசா டேக் ஆஃப் ஆகலான்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி கான்ஃபிளிக்ஸை வச்சு கதையை பயங்கரமா காம்ப்ளிகேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரியான மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமாவை குட்டி போட்ட கில்லரை தேடுற மாதிரி தான் ஹீரோயினோட கேரக்டர் செஷனை நரேட் பண்ணி வச்சிட்டாங்க. பவர் இல்லாம பண்ணக்கூடிய விஷயம் ப்ராப்பரா இருக்குன்னு இவங்க யோசிச்சிருந்தாலும் பவர் இருந்துதான் அந்த சீன் என்ன எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த சீரீஸ் பார்க்க உங்களால ஃபேண்டசைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸ்கூல்ல சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீட்டா இருந்தாலும் ஒரு கேரக்டருமே தனியா ஸ்கோர் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. பவர் அண்ட் எபிலிட்டிஸ் மேஜிக் புக்கை தாண்டி இன்னும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருந்தா கண்டிப்பா கிக் ஆஃப் ஆயிருக்குங்க. இப்பயுமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எபோவ் ஆவரேஜான ஒரு நல்ல சீரீஸ் தான் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல டார்க்கான கிரைம் த்ரில்லர் டிராமா சீரீஸ். பார்ட் 2க்கு எதுக்கிட்ட லீட் கொடுத்தீங்கன்னு கேட்கற மாதிரி தான் முடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஹூக் பாயிண்ட் கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட் எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லைங்க. சோ இந்த வெனஸ்டே வெப் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.